அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது லட்டு, ரவா லட்டு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பிரசாதத்துக்கு பண்ண இந்த லட்டை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் 3 மீசக்கரண்டி கஜு எடுத்திருக்கிறேன், 7 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன், 3 மீசக்கரண்டி ப்ளம்ஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினா இதோட கச்சான் எடுத்துக்கொள்ளலாம், பாதாம் பருப்பும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஏலக்காயை தனியாக பவுடர் ஆக்கலாம் என்பதற்காக நான் கொஞ்சம் சீனி சேர்த்து இதை பவுடராக்கி எடுத்திருக்கிறேன். இல்லை நீங்கள் முழுதாக சேர்த்துக்கொள்ள விரும்பினாலும் சேர்த்துக்கொள்ளலாம், நெய்யில் தாளித்து. இப்போ இங்கால 1 மேசக்கரண்டி பட்டர் அல்லது மாஜரின் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பட்டர் எடுத்திருக்கிறேன். இதோட 1 மேசக்கரண்டி நெய் எடுத்திருக்கிறேன், பசு நெய். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச இதில் கஜுவை முதல் போடுவோம். கஜு அரைவாசா பொரிப்பட்டதுக்கு பிறகு இந்த ப்ளம் சலர் சுல்தானா இதென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதோடு நீங்கள் விரும்பினா மிக்சர் ஃப்ரூட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஈஸியாக செய்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறத கொண்டு செய்கிறதுக்காகத்தான் தனியாக ப்ளம்ஸும் கஜுவும் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது நல்லா உப்பி பலூன் மாதிரி இப்படி ஊதி வந்த உடனே நாங்கள் இந்த இறக்குனா சரி. பாருங்கள், அப்படி குண்டு குண்டாக வந்திருக்குது. இனி இதை இறக்கி வச்சுட்டு இதே சட்டிக்குள்ளேயே நாங்கள் ரவையை போட்டு வறுத்தெடுப்போம். அதாவது ரவை மொறுண்டு வரும் வரைக்கும் 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மெல்லிய நெருப்பில், அதாவது இளந்தீயில் வச்சு இதை வறுத்து கொள்ள வேணும். அகப்பையை எடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் இதை வறுத்து கொள்ளணும். விட்டிங்கன்னு சொன்னால் கீழுக்கால அடிப்பிடிச்சு வந்துடும். அதால் நான் ஸ்டாப்பாக நீங்கள் இதை ரவையை வறுத்து கொண்டு இருக்க வேணும். இப்போ இந்த ரவை வறுபட்டுத்தண்டு பார்ப்போம், நெருண்டு இருக்கும். இப்போ இதோட நான் 250 கிராம் ரவை எடுத்தேன்னா அதுக்கு 100 கிராம் கோகோனட் தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். இது நான் பக்கெட்டில் ட்ரை கோகோனட் இதுதான் எடுத்தேன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்து கொள்ளலாம். இப்போ இதோட ஒரு பிஞ்சளவு உப்பு, அதாவது இந்த டேஸ்ட்டை கூட்டி காட்டுறதுக்காக, சுவையை அதிகரித்து இனிப்பு சுவையை அதிகரித்து காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ 100 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இந்த சீனியெல்லாம் நீங்கள் பவுடர் ஆக்க தேவையில்லை. கொஞ்சம் பெருக்கஞ்சீனியாக இருந்தால் லட்டு பார்க்குறதுக்கு இந்த கிறிஸ்டல் மின்னுற மாதிரி மின்னிக்கொண்டு அழகாக இருக்கும். ஊர்லெலாம் பெருக்கஞ்சீனி தேடி தூவி போட்டு தான் நாங்கள் செய்வோம். இப்போ இதோட 100 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் மெய்ட் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான கண்டென்ஸ் மில்க்கும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா 250 கிராம் ரவைக்கு 100 கிராம் தேங்காய் பூ, 100 கிராம் சீனி, 100 கிராம் அளவு இந்த கோகோனட் மில்க் எடுத்திருக்கிறேன். ml எடுத்திருக்கிறேன் கண்டென்ஸ் மில்க். இதோட அந்த ஆல்மண்ட் எசன்ஸ் அதுவும் சேர்த்து, அல்லது நீங்கள் வனிலாவும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஆல்மண்ட் எசன்ஸ் எடுத்தேன்னா மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. இப்போ ஒரு தண்ணியில் அல்லது எண்ணெயில் நெய்யில் இதை உங்களோட கையை நினச்சி கொண்டு இந்த ரவையை பிடிக்கும். ஆனால் எண்ணெயில் தொட்டிங்கன்னு சொன்னால் கை உரத்த ஹீட் ஆகும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டோட கொஞ்சம் சுடச்சுடத்தான் இந்த லட்டு பிடிக்க வேணும். அதால் தண்ணியை தொட்டத்து பிடிச்சா உங்களுக்கு கையில் இந்த சூடு வராது. லட்டு இப்படி நல்லா ஃபிட்டாக இறுக்கமாக பிடிச்சி எடுக்க வேணும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா அது 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பழுதாகாது. இதோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லட்டு பிரசாதம் ரெடி.
நன்றியுடன் தீபா.